கடவுளே, எவ்வளவு தூரம் ஓடி வந்தாலும் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். நான் எப்படிதான் வீட்டுக்கு போறது? கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாத்திரு. எப்படியாவது என் வீட்டுக்கு போற வழியை காட்டு. சுத்தம் மழை வேற பெய்யுது. நான் என்ன பண்ணுவேன்? என்ன நடந்தாலும் சரி, இங்க இருந்து நான் ஓடுனாலும் மறுபடியும் இதே இடத்துக்கு தான் வரேன். எதுக்கு ஓடிக்கிட்டேன்? நான் இங்கே நிக்கிறேன். எனக்கு என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். முருகா, ஒன்னதான் நம்பி இருக்கேன். எனக்கு என்ன நடந்தாலும் சரி, என் குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்து. யார் என்ன நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? யார் நீங்க? நான் உங்ககிட்ட கேட்டா நீங்க என்கிட்ட கேக்குறீங்களா? எந்த நேரத்துல இங்கெல்லாம் இருக்க கூடாது. எதுக்கு இங்க தனியா நிக்கிறீங்க? ஏங்க, அது நான் ஊருக்கு புதுசு, வெளியே வந்திருந்தேன். மழை வந்துருச்சு, இருட்டிக்கிட்டு வேற இருக்கா. அதான் வீட்டுக்கு போகணும். எப்படி போகன்னு வழி தெரியாம நின்னுகிட்டு இருக்கேன். ஊருக்கு புதுசா? ஆமா தம்பி, ஊருக்கு புதுசு. நீங்க விளையாடுறதுக்கு இங்க என்ன பண்றீங்க? நான் இந்த ஊருக்காரன் தான். ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்கேன். இங்கெல்லாம் தனியா நிக்க கூடாது. சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. ஏப்பா, வீட்டுக்கு போக வழி தெரிஞ்சா நான் அப்பவே போயிருக்க மாட்டேனா? சரி, உங்க வீடு எங்க இருக்கு? என் வீடு அந்த ஆக்ரால இருந்து ஒரு பில்டிங் கட்டி இருந்தாங்கல்ல, ஆக்ராக்காரர் வீடு, அதான் என் வீடு. அந்த வீடா? ஆமாப்பா. உனக்கு அந்த வீட்டுக்கு வழி தெரியுமா? இல்ல, எனக்கு வழி தெரியாது. ஏ தம்பி, நில்லுப்பா. என்னை விட்டுருங்க, எனக்கு வழி தெரியாது. ஏப்பா தம்பி, நில்லுப்பா. என் கைய விடுங்க, என் கைய விடுங்க. நான் இங்கேருந்து போகணும். நீங்களும் இங்கேருந்து போயிடுங்க. அந்த வீட்டுல இருக்காதீங்க. என்னப்பா உள்ளூர்காரன்னு சொல்ற? மழை இப்படி பெய்யுது. அட்லீஸ்ட் உன் வீட்டுக்காவது கூட்டிட்டு போல. இல்ல, என்னால முடியாது. இல்ல இல்ல, நீ தள்ளிப்போ, என்கிட்ட வராத. தம்பி பிளீஸ்பா, உதவி செய்ப்பா. வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் தனியா இருக்காங்க. வீட்டுக்கு போகணும், பயந்துருவாங்க. சரி, நான் காட்டுற வழியில என் பின்னாடியே வரணும். திரும்பி பார்க்கவே கூடாது. யார் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க கூடாது. புரிஞ்சுதா? சரி தம்பி, நான் மறுபடியும் சொல்றேன். என்ன சத்தம் கேட்டாலும், யார் சத்தம் கேட்டாலும் திரும்பி பார்க்க கூடாது. சரிப்பா. சரி வாங்க. அந்த மருதமலை முருகன் தான் நம்மளுக்கு துணை இருக்கணும். ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா. மனசுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச சாமியை வேண்டிக்கிட்டே வாங்க. இவன் பண்ற பில்டப்ப பார்த்தா பயமா இருக்க. சும்மா தனியா நினைப்ப கூட பயமா இல்ல. இவன் பண்றதெல்லாம் பார்த்தா ஐயோ, எங்கேயோ தூரத்துல நாய் வேற குலைக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்க. ஏன்பா தம்பி, நீ இங்கதான் இருக்கியா? ஆமா சார், நான் இங்கதான் இருக்கேன். நீ இந்த ஊர்க்காரனாப்பா? இல்ல சார், பொழப்ப தேடி வந்தேன். என்ன மழை பெய்யுது சார். பிடிச்ச சாமியை வேண்டிக்கிட்டே வாங்க சார். ஏய்யா, பின்னாடி என் பொண்ணு நின்ன மாதிரி இருக்கு. சார், அது உங்க பொண்ணு இல்ல சார். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நேரத்துக்கு உங்க பொண்ணு எப்படி இங்க வருவாங்க? தயவு செஞ்சு திரும்பி பாத்துறாதீங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு ஆபத்து. அப்பா கொஞ்சம் நில்லுங்கப்பா, எனக்கு கொஞ்சம் பாருங்க. அப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. அப்பா, என்ன திரும்பி பாருங்கப்பா. என்னங்க? நயன்தாரா, யோ, திரும்பிடாதீங்கயா. உனக்கு பாவப்பட்டு நான் போய் சேர்ந்துருவோம் போல இருக்கேன். யோ, உங்க பாதியா, உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரு வயசுலயும் அது பேசும், எல்லாரும் மாதிரியும் பேசும். திரும்பி மட்டும் பாத்துறாத. அது சொல்றத காது கொடுத்து கேட்காது. அதுக்குதான் சொன்னேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ஏதாவது சொல்லிக்கிட்டு வாயா. அது சத்தம் காத்துல விழக்கூடாது. அதை நீ பார்க்கவே கூடாது. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு அவ கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவா. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அடுத்து உன் பரம்பரையில இருக்கிற ஒரு உயிரும் தப்பிக்காது. சொல்றதை கேளுமையா. என்னங்க, நான் அப்பவே வெளியே போக வேண்டாம், இருட்டிக்கிட்டு வருதுன்னு நீங்க தான் அவரை பார்க்க போறேன் இவரை பார்க்க போறேன்னு வெளியே போனீங்க. இப்ப பாருங்க, மழை பெய்யுது. கடைசி சுடுகாட்டுல வந்து நிக்கீங்க. வாங்க வீட்டுக்கு போவோம். உங்களை தேடி நானே வந்துட்டேன். ஒரு ஆம்பளை அடி பயப்படலாமா? திரும்பி பாருங்க. தம்பி லைட்டா திரும்பி பாத்துக்கிட்டா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேக்காப்பா. யோ, நீ மட்டும் ஆம்பளை நிரூபிக்கணும்னு திரும்பின உன்னை அடக்கம் பண்ணிடும் அந்த பேய். ஒழுங்காப்பா. தம்பி என்னப்பா சுடுகாட்டு மேல எல்லாம் நடக்க விடுத? இதோ பாரியா, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பெருசு கிடையாது.
இப்ப அவ கோட்டையை தாண்டி போறோம். அவளோட ஆரம்ப கால இடமே அதுதான். தயவு செஞ்சு உன் கண்ணையும் வாயும் காத்தையும் சேர்த்து மூடிக்கிட்டு வா. தயவு செஞ்சு அமைதியா வா. என்னங்க, சாமியாரை பார்க்க போறேன்னு தானே போனீங்க? பாத்துட்டீங்களா இல்லையா? என்னை திரும்பி பாருங்க. நம்ம இவகிட்ட சாமியாரை பார்க்க போறோம்னு சொல்லவே இல்லையே. இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? என்னப்பா இங்க மட்டும் நிலா பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இது என்ன இடம்? இங்க இவ்வளவு தைரியமா வீடு வாங்கியிருக்கீரே, இந்த ஏரியா பத்தி தெரியாமையா வாங்கினீரு? இல்லப்பா, இது என் மருமக்கமார் 2 பேரும் சேர்ந்து வீடு வாங்கியிருக்காங்க. நான் வீடை மட்டும்தான் பார்த்தேன். ஒரு தடவை தான் பார்த்தேன், பகல் நேரம் பார்த்தேன். வீடு நல்லா இருக்கேன்னு உடனே சரின்னு சொல்லிட்டேன். இந்த ஏரியாவெல்லாம் நாங்க பகல்ல பார்க்கும்போது இப்படி இல்லையேப்பா. ஆமா ஆமா, பகல்ல இந்த மாதிரிலாம் உன் கண்ணுக்கு தெரியாது. நார்மலா இருக்கிற வீடு மாதிரி தான் தெரியும். ராத்திரி மட்டும் தான் இந்த ஏரியா இப்படி இருக்கும். அப்படியா? ஏன் அப்படி? இன்னைக்கு பௌர்ணமி, அதனால நீ ஓரளவு தப்பிச்சிருக்க. மவனே, மற்ற நாள்ல வந்திருந்த, அதுவும் அமாவாசை நாள் அன்னைக்கு வந்திருந்தனா உனக்கு அந்த பேய் பாட கட்டுறத யாராலையும் தடுக்க முடியாது. ஏப்பா, இவ்வளவு நேரம் திரும்பி பார்க்காதன்னு இப்ப நீ மட்டும் என்ன திரும்பி பார்த்து பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல நம்மளுக்கு எந்த பயமும் இல்ல. ஏன் அந்த பேய் இங்க வராதா? இங்க கண்டிப்பா வராது. எப்படி சொல்ற? இது நாகம்மன் கோட்டை. ஆனா இங்கதான் ஆபத்து அதிகம். அவளோட ஆரம்ப கால இடம்னு சொன்ன. ஆமா, நம்மள துரத்திட்டு வந்தது ஒரு இளவரசி. இளவரசியா? ஆமா, அவ பேரு நந்தவன இளவரசி. அது என்ன நந்தவன இளவரசி? அந்த காலகட்டத்துல பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்தோட பேரு நந்தவனம். அதோட கடைசி இளவரசி தான் இப்ப பேயா சுத்திட்டு இருக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்கு. இங்க இருக்க குழந்தைங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால யாருமே அவ்வளவு சீக்கிரம் அவ கையில மாட்ட மாட்டாங்க. பௌர்ணமியில அவளோட சக்தி ரொம்பவே குறையா இருக்கும். பௌர்ணமியை தவிர மீதி எல்லா நாள்லயும் அவளோட சக்தி அதிகமா இருக்கும். அமாவாசையில உச்சத்துல இருக்கும். ஓ, அது என்ன பௌர்ணமியில மட்டும் அவ சக்தி குறையா இருக்குங்கிற? ஆமா, நந்தவன இளவரசி ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப நல்லவளா தான் இருந்திருக்கா. இந்த நாகம்மன் கோட்டைங்கிறது நாக தெய்வங்கள் இருக்கிற இடம். என்னப்பா, ஏதோ நான் கொஞ்சம் பயந்தவனா இருக்கேன்ட்டு ஏதேதோ கதை விட்டுக்கிட்டு இருக்க. யோ, உன்னை பத்திரமா கூட்டு வந்தேன்ல, நீ இதுவும் சொல்லுவ இன்னமும் சொல்லுவ. பேசாம மறுபடியும் வா, கரன்னு இழுத்துட்டு போய் அந்த பேய்கிட்டே விடுறேன். அப்பதான் நான் கதை விட்டுறேன்னா உண்மையை சொல்றேன்னு உனக்கு தெரியும். ஏப்பா, அப்படின்லாம் சொல்லிடாதப்பா. பேச்சு கூட அப்படி சொல்லாதே. நீ ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட நெஞ்சு வலிச்சு செத்து போயிருப்பேன் போல. சரி, எதுக்கு சொல்றது நிறுத்திட்டு கதையை சொல்லு. எனக்கு ரொம்பலாம் தெரியாது. அந்த காலத்துல நந்தவன இளவரசி தான் கடைசி இளவரசியாம். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பொண்ணா இருந்திருக்கா. அவளுக்கு 2 அண்ணங்களும் இருந்திருக்காங்க. அவங்க அப்பா காலகட்டத்துல அவங்க அப்பா இந்த இடத்துக்கு ஒரு ராஜாவா இருந்திருக்காரு. மக்களை ரொம்பவே சந்தோஷமா வச்சிருந்திருக்காரு. ஆனா நந்தவன இளவரசியோட காலத்துல என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆரம்பத்துல இந்த நாகம்மா தான் அவங்களோட குலதெய்வமா இருந்திருக்காங்க. நாகங்கள் மனித ரூபத்துல வந்து அந்த பரம்பரையில இருக்கிறவங்களோட ஒன்னா பேசுவாங்க, பழகுவாங்க, அவங்களுக்கு உதவுவாங்கன்னு நிறைய கதைகளும் உண்டு. அப்படியா? இது ஏதோ அந்த நாகின் சீரியல் பார்த்த மாதிரிலாம் இருக்கு. இதோ பாருங்க சார், நாகங்கள் மனித ரூபம் எடுத்து வருங்கிறதும் நாகங்கள் உருமாறும் தன்மை கொண்டதுங்கிறதும் உண்மைதான். எப்படிப்பா, ஏதோ நீ நேர்ல பார்த்த மாதிரி சொல்ற? ஏன் சார், அறிவியல் விஞ்ஞானம்லாம் வளர்றதுக்கு முன்னாடியே நம்ம தமிழர்களும் முன்னோர்களும் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லா கோயில்லையும் நாக சிலைகளை தெய்வங்களா வழிபடுறோம். காரணம் இல்லாமலா? உங்களுக்கு ஒரு விஷயத்த பத்தின புரிதல் இல்ல, உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிற ஞானம் இல்லைன்னா அது இல்லைன்னு ஆயிடுமா? சூரியன் வந்துட்டான்னு நான் சொல்றேன், கண்ணை மூடிட்டு சூரியன் எங்கன்னு கேக்குறீங்க. எனக்கு என்ன, பட்டு தெரிஞ்சாதான் நம்புவீங்க போல. சரிப்பா, சொல்லு, அடுத்து என்னாச்சு? இந்த நாகம்மன் அந்த பரம்பரையவே காத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியல. திடீர்னு இளவரசி ஒரு நாள் காணாம போயிட்டாங்க. இந்த நாகம்மன் சிலைக்கு பண்ணிட்டு வரப்பட்ட பூஜைகளும் நிறுத்தப்பட்டிருக்கு. கோயில இழுத்து மூடிட்டாங்க. முந்திலாம் இந்த ஊர்ல நிறைய நாக நடமாட்டம் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா பௌர்ணமி தினங்கள்ல மட்டும்
இந்த மாளிகைக்கு உள்ளே இருந்து நிறைய சத்தம் கேட்கும். மகுடி ஊதுறது, வித்தியாசமான சத்தம், பாம்போட அப்படிங்கிற சத்தம், வித்தியாசமா அந்த பூஜை சத்தம்னு கேட்கும். யாருமே இது வரைக்கும் உள்ள போய் பார்த்ததே இல்லை. என்னப்பா சொல்ற? அப்ப என்னைக்கும் கேக்குமா? ஆமா, அது உள்ள போய் பார்த்தோன்னா கண்டிப்பா கேட்கும். நானும் ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன். உண்மையாவா சொல்ற? பின்ன பொய்யா சொல்றேன்? சரி சரி, கோவப்படாத, நம்புறேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் கேள்விப்பட்டது இது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த ஊர்லயே பரம்பரையா இருக்கிறவங்ககிட்ட கேட்டாதான் தெரியும். சரி. எனக்கு நேரமாச்சு, நீங்க கிளம்புங்க. ஐயோ, என்னங்க இப்படி என்ன தனியா போக சொல்றீங்க? இல்லைங்க, நீங்க இப்ப நேரா போய் வலது பக்கமா போனா உங்க வீடு வந்துடும். இதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. நீங்க தைரியமா போங்க. ரொம்ப நன்றிங்க தம்பி. கொஞ்சம் அங்க வர வந்தா நல்லா இருக்கும். இல்லைங்க, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. நீங்க ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டே போங்க. சரிங்க தம்பி, ரொம்ப நன்றி. சாமி, வந்துட்டீங்களா சாமி? சொன்ன காரியத்தை வெற்றிகரமா நடத்தி முடிச்சுட்ட. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். சரி நாதா, பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. பூசாரி ஐயா, இந்த கோயிலுக்கு என்னைக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்க போகுது? கோவிலுக்கு சம்பந்தப்பட்டவன் ஊருக்குள்ள வந்துட்டான். இதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ போய் நாக பூஜையில கலந்துக்க. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதையை தொடரலாமா வேண்டாமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தொடரலாம் அப்படின்னா கண்டினியூன்னு போடுங்க, வேண்டாம்னா நோன்னு போடுங்க. நீங்க கொடுக்குற லைக்ஸ், கமெண்ட்ஸ், சப்போர்ட்டை பொறுத்து இந்த கதையோட நேரத்தை அதிகமாக்கவும் டெய்லியுமே அப்லோட் பண்ண முடியுமான்னு பாக்குறோம். வரவேற்பு இல்லைன்னா கதை நிறுத்தப்படும். ரொம்ப நன்றி. இது போல பல கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.